நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சேனைகளின் கர்த்தர் சகல நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி, பாதுகாக்கும்படி, வழிநடத்தும்படி நானும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஜெப வீரர்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம் வழக்கம் போல் ஒரு 2 ஜெப குறிப்புகளுக்காய் ஜெபிக்க இருக்கிறோம். என் ஆண்டவர் என்னை தேசத்துக்காய் ஜெபி, தேசத்தில் வருகிற கொள்ளை நோய்களுக்காய், விசேஷமாய் பேரழிவுகளுக்காய் ஜெபி என்று சொல்லியிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், உங்களுடைய தேசத்துக்காய், உங்கள் சொந்த பந்தங்களுக்காய் ஜெபிப்பது உங்கள் மேல் விழுந்த கடமை. தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் அதுதான். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று தேவன் நம்புகிறார். இன்றைக்கு தேவனே, எங்கள் தேசத்தின் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுங்கள். என் சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய ஜெபத்துக்காய் தேவன் காத்திருக்கலாம் அல்லவா? உன்னுடைய ஜெபம், உன்னுடைய முழங்காலுக்காய், உன்னுடைய கண்ணீருக்காய் தேவன் காத்திருக்கலாம் அல்லவா? உன் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் ஜெபிப்பது உன்னுடைய கடமை அல்ல. சகோதரனே, சகோதரியே, தேசத்துக்காய், தேசத்து ஜனங்களுக்காய், ஒவ்வொரு ஜனங்களுக்காய் ஜெபிப்பதும் உன்னுடைய கடமை. ஏனென்றால் அவர்கள் யாராயிருந்தாலும், எங்கே இருந்தாலும் சேனைகளின் கர்த்தருடைய பிள்ளை என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஜெபியுங்கள் ஐயா. என் ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, குடிவெறியினால் அழிந்து போகக்கூடாது, போதை வஸ்துகளால் அழிந்து போகக்கூடாது, பொல்லாத பேரழிவுகளினால் அழிந்து போகக்கூடாது, கொள்ளை நோயினாலும் அழிந்து போகக்கூடாது, பிரச்சனையினால் அழிந்து போகக்கூடாது, தற்கொலை எண்ணம் வரக்கூடாது. என் ஜனங்களுக்கு தேவனே, என் ஜனங்கள் மேல் இரக்கமாயுங்கள் சொல்லுங்க. என் தேசத்தின் மேல் இரக்கமாயிருங்க இயேசுப்பா. என் தேசத்துக்கு அழிவு வரக்கூடாது. கடந்த கொரோனாவிலே இங்கிலாந்திலிருந்து ஒரு நர்ஸ் ஒரு செய்தி அனுப்பியிருந்தார்கள். எல்லோரும் அதை வாசித்தார்கள். அநேக வைரலான ஒரு பெரிய செய்தியாய் மாறினது. எல்லா தீர்க்கதரிசிகளும் கர்த்தருடைய பிள்ளைகளும் வேதமும் சொல்லியிருந்தது, ஒரு நாள் நிற்கும் என்று. எல்லாம் ஒரு நாள் நிற்கும் என்று சொல்லும் பொழுது யாரும் அதை நம்பவில்லை, அந்த வசனத்தை. ஆனால் எல்லா தேசத்திலும் ஃப்ளைட் போகலை, ட்ரெயின் போகலை, பஸ் ஓடலைன்னு சொல்லி நிற்கும்போது அதை சொன்னால் அது என்னைக்கோ நடக்கும், நடக்காமலும் போயிருக்கலாம், ஒருவேளை நடந்திருக்கலாம். என் காலத்தில் இது நடக்காது என்று நான் எண்ணி இருந்தேன். ஆனால் இப்பொழுது என் காலத்தில் இது இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் பொய் அல்ல, அது உண்மை என்று தீர்க்கமாய் சொன்னாள். அதே போல என் ஜனமே, என்னுடைய நாட்கள்லாம் நடக்காது. இது நிறைய பெரிய பெரிய ஊழியர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது என்னைக்கோ நடக்க போகுதுன்னு சொல்லுது போறியா? தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். எங்கோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறியா? சகோதரனே, சகோதரியே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகட்டும், நல்லதுதான். ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவாரே. நீ விரும்புகிறது நல்லதுதான், ஆனால் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவாரே. இதை நீங்கள் பாருங்கள், நடக்கிற காரியங்களை பாருங்கள். ஐயோ, என் தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது, எப்படி போய் கொண்டிருக்கிறது? தேவனே, நீர் மனதிறங்கும் சொல்லுங்க. இயேசுவே, நீர் மனதிறங்குங்கப்பா, மனதிறங்குங்க. என் தேசத்துக்கு சாபம் வேண்டாம், ஆசீர்வாதம் வேணும். கர்த்தாவே, குடியினால சிறு பிள்ளைகளுக்கு கூட கொடுத்து கெடுத்துடன் என்று வேதத்தை நான் பார்க்கிறோமே. பண ஆசையினால பெற்ற தாயை கொல்கிறான், பெற்ற தகப்பனை கொல்கிறான், உடன் பிறந்தவர்களை கொல்கிறான். பண ஆசை. ஐயோ, என் தேசத்தின் மேல் தேவனுடைய இறக்க வேணும், இறக்க வேணும். இயேசுவே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லுங்க. இயேசுவே, எங்கள் தேசத்தின் மேல் இரக்கமாயிரும். நியாயமாய் எங்களுக்கு வர வேண்டிய தீங்கிக்கும் தேவனே எங்களை நீர் மறைத்தருளும். இடத்தில் இரக்கம் உண்டே, நீதி உள்ள நியாயாதிபதியே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மகா பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் மகா பெரிய தெய்வமே, நாங்கள் கெஞ்சுகிறோம். மனதிறங்குங்கப்பா, மனதிறங்குங்க, மனதிறங்குங்க. விதவிதமான அழிவுகள் வேண்டாம், கேள்விப்படாத அழிவுகள் வேண்டாம், கேள்விப்படாத புது புது வியாதிகள் வேண்டாம். தேவனே நீர் மனதிறங்கும். நன்மையும் கிருபையும் எங்கள் தேசத்தை தொடரட்டும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் சொன்ன ஒரு காரியம் உண்டு. சமாதானத்தை பொல்லாத பிசாசு குடும்பங்களில் இருந்தும் தேசத்தில் இருந்தும் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். செபி என்று சொல்லியிருக்கிறார். சமாதானத்துக்காக செபியுங்கள். ஐயா, கர்த்தருடைய கிருபையினாலே என்னையும் தேவன் ஊழியக்காரனாய் அநேக இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துகிறார். அநேகர் சொல்லுகிற ஒரு காரியம் இது, சமாதானம் இல்லை எங்கள் வீட்டில். பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, வசதி இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லையே. எங்கே நான் பிடிப்பேன்? எப்படி அதை நான் பிடிப்பேன்? புலம்புகிற ஜனங்கள் கோடி கோடியாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். பணம் இல்லாதவருக்கும் சமாதானம் இல்லை, பணம் வைத்திருப்பவருக்கும் சமாதானம் இல்லை. சமாதானம் என்றால் என்ன விலை, அதை எங்கே வாங்கலாம் என்று ஜனங்கள் சமாதானத்தை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இயேசு ரட்சகர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், நானே சமாதானக்காரனர், நானே சமாதானத்தை இலவசமாய் தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என் சகோதரனே, சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சமாதானத்தை தேடுவீர்களா? நீ விதவிதமான வழியில் மதுபானத்திலும் இன்னும் உனக்கு போதை வஸ்திலும் தேடிக்கொண்டு இருக்கிறாய். இல்லை, அங்கே சமாதானம் கிடைக்காது. நிரந்தர சமாதானம், நிரந்தர சந்தோஷம், நிரந்தர ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. வருவாயா? ஆண்டவர் அழைக்கிறார். கண்களை மூடுங்களேன். அப்பா, என் தேசத்துக்கு சமாதானம் வேணும்ப்பா, என் குடும்பத்துக்கு சமாதானம் வேணும். ஐயோ, இன்றைக்கு அநேக வீட்டில் ஐயோ குடும்ப பிரச்சனை சொல்லி மகா வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். கல்யாணமாகி 3 மாதத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறார். கல்யாணமாகி 6 மாதத்தில் உட்கார்ந்துருக்கிறார். 1 வருஷத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறார். தேவனே, சமாதானத்தை தாங்கப்பான்னு சொல்லுங்க. விட்டு கொடுக்குற மனப்பான்மை தாங்கப்பா. ஒருவருக்கு ஒருவர் சகித்துக்கொள்ள, பொறுத்துக்கொள்ள தேவனே நீ இவர்களுக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். எங்கள் மேய்ப்பரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நான் உங்களோடு பேசுவதை நினைத்து மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். என் எஜமான் இயேசு மகாராஜன் என்னை இந்த இடத்தில் நிறுத்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுவாராக, நிறைவேற்றுவாராக. நான் உங்களோடு பேசும்படி சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 136ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்ல இருக்கிறேன். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவாட்டிகள் கர்த்தரை துதித்தார்கள். ஆமென் ஐயா. இன்னைக்கு கர்த்தரை துதிப்பதற்கு ஆள் இல்லை. துதி 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 என்று சொல்லி அநேக நேரங்களை தாவீது சொல்லுகிறார். கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். நீ யார் யாரெல்லாமோ துதிச்சுக்கிட்டு இருக்கிற, உனக்கு தெரியாமலே நீ இல்லை மற்றவர்களை ஏதாவது பெறலாம் என்று நீ நம்புகிற அந்த பெரிய மனிதரை, நீ நம்புகிற அரசியல்வாதியை, நீ நம்புகிற நடிகரை, நீ நம்புகிற அந்த மேனேஜரை புகழ்ந்து பாடி அவருடைய துதி சொல்லிக்கிட்டு இருக்கிற. அவர் முகத்துக்கு இதுக்க ஆமாம் நமக்கு ஏதாவது கிடச்சிடலாமா? என் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. அவர் கிருபை தான் என்றைக்கும் உள்ளது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். அவருடைய இரக்கம்தான் எல்லா நாளுக்கும் இருக்கிறது. அவர்தான் எல்லா நாளுக்கும் அன்புள்ள தேவன். ஐயா, இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஐயா. அம்மா, ஒரு காரணம் இருக்கிறது. நீங்கள் எத்தனையோ அவதாரங்களை பூமியிலே பார்த்திருக்கலாம், மகான்களை பார்த்திருக்கலாம், மகாத்மாக்களை பார்த்திருக்கலாம். அவருடைய வாழ்வும் முடிவும் பாருங்கள் ஐயா. அவர்கள் வாழ்வு எப்படி இருந்தது,
அவருடைய முடிவு எப்படி இருக்கிறது? என் எஜமானுடைய வாழ்வை பாருங்களேன், பரிசுத்தம். அவர் கன்னியின் வயிற்றில் பரிசுத்தமாய் பிறந்த தெய்வம். ஒரு கன்னியின் வயிற்றில் பிறக்க முடியுமா என்று எண்ணலாம். சகோதரனே, சகோதரியே, யோசித்து பார், இப்பொழுது சாத்தியமா இல்லையா என்று. ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, என் ஆண்டவருடைய வளர்ந்த விதத்தை பாருங்களேன். அவர் பொண்ணுக்காகவும் சண்டை போடலை. யார் பொருளையும் எடுக்க வரல, சமாதானத்தை தர வந்தார். அவர் வந்ததின் நோக்கமே பாவிகளை தேடி. பாவி என்று தன்னை யார் ஒத்துக்கொள்கிறார்களோ, அவரை யார் நம்புகிறார்களோ, குல தெய்வமாய் சொந்தமாய் யார் நம்புகிறார்களோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களை ஆசீர்வதிக்க, அவர்களுடைய பாவங்களை, உலக மக்களுடைய பாவங்களை, சாபங்களை சுமந்து தீர்க்க இந்த தெய்வம் உலகத்துக்கு வந்தார். உலகத்துக்கு வந்த தெய்வம் சிலுவையிலே நம்முடைய பாடுகள் நிமித்தம், அக்கிரமங்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் மனப்பூர்வமாய் சிந்த கொடுத்தார். ஒரு வார்த்தையும் அந்த அடித்தவனையோ இல்லையேல் நியாயம் தீர்த்து அனுப்பின பிலாத்துவோ பேசவே இல்லை. என்னை சிலுவையில் அடிச்சிட்டாங்களே என்று சொல்லலை. ஏன் என்னை நீ காட்டி கொடுத்தேன்னு சொல்லலை. ஏன் என்னை நீ கன்னத்தில் அடிச்சேன்னு கேட்கல. ஏன் என்னை நீ வாடினால் அடிச்சேன்னு கேட்கல. ஏன் நீ என்னை சிலுவையில் அடிச்சேன்னு கேட்கல. உயிரோடு எழுந்த பிறகும் அவர்களுக்கும் தரிசனமாகி அவர்கள் மேலும் அன்புள்ள தெய்வம் ஐயா நிஜமான் எழுந்த பிற்பாடு போய் பழி வாங்கலை. யாரையும் பழி வாங்கினதா இந்த வேதத்திலே என் ஆண்டவர் சொல்லவில்லை. என்னை நீ செலவில் அடிச்சுட்டா உன்னை பழி வாங்க வந்திருக்கோன்னு சொல்லி வீட்டுக்கு போகலை, குடும்பத்தை தாக்கலை. ஒரு நாள் ஆபிரகாம் லிங்கன் என்று ஒரு அதிபர் இருந்தார், அமெரிக்க ஜனாதிபதியாய். அந்த ஜனாதிபதி ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகும்போது ஒரு டேபிளுக்கு போயிருக்கிறார். அந்த டேபிளில் இருந்த மனுஷன் தன்னால் அப்படியே பயந்து கையெல்லாம் நடுக்குது. சாப்பாடு ஒரு வாயிலுக்கு போக மாட்டேங்குது, கீழே விழுது, கையெல்லாம் ஆடுது. எதிர்த்தாப்பில் உட்கார்ந்துருக்கிறார். உடன் வந்தவர் சொல்கிறார், அந்த மனிதன் ஏன் இப்படி இருக்கிறார் என்று. வேற ஒன்றுமில்லை, நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது தண்ணீர் கேட்பேன். இந்த மனிதனோ சிறுநீரை கூட கொடுக்க மாட்டான். அநேக முறை என் மேல் சிறுநீரை அடித்திருக்கிறான். கொடுமையான ஒரு மனுஷன் இவன். நான் இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறேன். நான் இவனை பழி வாங்குவேன் என்று நினைத்து அவன் பயப்படுகிறான் என்று சொன்னார். கிறிஸ்துவின் அன்பினால் நான் பழி வாங்க வரவில்லை என்று சொன்னார். என் அன்பு சகோதரனே, என் ஆண்டவரை அதற்குத்தானே ஐயா துதிக்கிறார்கள். அதற்குத்தானே ஐயா எந்த சூழ்நிலையிலும் சேனைகளின் கர்த்தரை ஜனங்கள் துதிக்கிறார்கள். அதற்குத்தான் இந்த அன்புள்ள தெய்வத்தை தான் ஜனங்கள் துதித்து கொண்டு இருக்கிறார்கள். வேதத்திலே நான் ஒரு நபரை உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். யோபு என்ற ஒரு பக்தன் இருந்தார். யோபு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இதுமாய் சொல்லுகிறது. அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், எல்லாம் இழந்து போயிட்டது. பிள்ளைகள் மரித்து போனார்கள், சொத்துகள் போய்விட்டன, ஆடு மாடுகள் போய்விட்டன, ஒட்டகங்கள் போய்விட்டன, எல்லாம் போய்விட்டன, வீடு இடிந்து விட்டது. அழகான ஒரு மனிதன் அப்படி அம்மை நோய் வந்தது போல பொக்களங்களால் பாதிக்கப்பட்டு, ஏறி பொக்களங்களால் பாதிக்கப்பட்டு அப்படியே ஓட்டை வைத்து சுரண்டி கொண்டு இருக்கிறார். மனைவி சொல்லுகிறாள், இன்னும் நீ துதிச்சுக்கிட்டு இருக்கிற, இன்னும் நீ உத்தமத்தில் கரெக்டாக இருக்கிறிய, இன்னும் நீ தேவன் தேவன் துதிக்கிறியேன்னு கேட்டா. யோபு சொன்னார், பைத்தியக்காரி போல நீ பேசுகிறாய். சின்ன பிரச்சனை வரையும், சின்ன வேதனை வரையும் தேவனை துதிக்கிறதை நீங்கள் மறந்து போனீர்களா? எவ்வளவோ துக்கம் பாருங்களேன் யோபுக்கு, எவ்வளோ வருத்தம், எல்லாம் போய்விட்டது. ஆனாலும் அந்த துதித்தலை நிறுத்தவில்லை. ஆம், நிஜமான் இரக்கமுள்ள தெய்வம், நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் செய்த காரியத்தை பாருங்களேன். எந்த இடத்தில் யோபு வெக்கப்பட்டாரோ, எந்த ஊரில் அவர் ஒரு பெரிய ஆளாக இருந்து ஒன்றுமில்லாமல் போனாரோ, அதே ஊரில் அதே இடத்தில் யோபுவை வாழ்ந்திருக்க செய்தார். யோபுவின் நாட்களை பாருங்களேன். யோபு வரும்பொழுது, இப்பொழுது வருகிற அந்த சினிமா நடிகரை பார்க்க ஜனங்கள் வருகிறது போல ஜனங்கள் பார்ப்பார்களாம், யோபு வருகிறார்.
யோபுவை கண்ட கண்கள் பாக்கியம் உள்ளது என்று சொன்னார்களாம். நான் யோபை பார்த்துட்டேன், அவர் இவ்வளோ அழகானவராக இருக்கிறாரு, எவ்வளோ உயரமாக இருக்கிறார் பேசப்பட்ட ஒரு மனிதன் அற்ப மனிதன் போல் உட்கார்ந்து கொண்டிருந்தார். தேவன் மறுபடியும் பலத்தால் இடை கட்டி அதே இடத்தில் மகிமையால் நிறைத்து அதே இடத்தில் ஆசீர்வாதத்தை தந்து 10 பிள்ளைகள். நான் நினைப்பேன் அதுவரைக்கும் அந்த பிள்ளைகள் ஒரு சராசரி ஒரு பணக்கார வீட்டு பிள்ளைகள் போல் சராசரி அழகுள்ள ஒரு பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் இழந்து போன அந்த 10 பிள்ளைகளுக்கு பதில் என்னஜமான் திரும்ப தந்த 10 பிள்ளைகளோ அப்படி உலக அழகிகள். அப்படித்தானே? அப்படித்தான் போட்டிருக்கு. தேசமெங்கிலும் அவருடைய பிள்ளையை போல் அழகானவள் இல்லை, தேசமெங்கிலும் அவருடைய மகன்களைப் போல் அழகானவர்கள் ஒருவனும் இல்லை. அப்படி ஆண் அழகனை அழகிகளை பெற்றெடுத்தான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஏதோ ஒரு காரியத்தில் சோர்ந்து போய்விட்டாய். ஒருவேளை குழந்தை இல்லை என்று நீ சோர்ந்து போயிருக்கலாம், குழந்தை இல்லையே என்று நீ துதிக்க மறந்திருக்கலாம். இன்றைக்கு உன் துதி சத்தம் கேட்கட்டும். என் சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன் துதி சத்தத்தை இன்றைக்கு கேட்க பண்ணு. நான் அவருடைய அடிமைகிற அதிகாரத்தோடு சொல்வேன், உன் பிள்ளை உனக்கு தேவன் ஒரு பிள்ளையை தருவார். உன் பிள்ளை உன் சொந்தத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளை விட அழகான அறிவான பிள்ளையை தேவன் தருவார். அதிகாரம் செய்கிற பிள்ளையை தருவார். ஆம், நீ துதித்தலை கூட்டு, நிறுத்தி விடாதே. உன் துதி சத்தம் தேவனுக்கு செல்லட்டும். எதத்திலே இன்னும் ஒரு சிலரை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே 16ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. பவுலும் சீலாவும் என்று சொல்லி ஊழியத்துக்கென்று ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் குல தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையை பற்றி, கர்த்தருடைய திட்டத்தை தீர்மானத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்களை சிறைச்சாலையில் போட்டார்கள். போட்டவ அன்னைக்கு கையையும் காலையும் தொழு மரத்தில் மாட்டியிருந்தார். 2 கை ஒன்று சேராது, 2 கால் ஒன்று சேராது. இழுத்து பிடிச்சி கட்டியாச்சு, போ எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு. காலையில் உங்களுக்கு தீர்ப்புனார். ஐயோ, இவர் பார்த்தார், நீ கெட்டி தான் போட்டிருக்க. வேதத்தில் சொல்லியிருக்கு, சங்கீதத்தில் பாருங்களேன், ரா காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரரே, எங்கள் எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்று. ரா காலங்களில் கூட கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தரோடு பேசுகிற ஒரு பழக்கம் இருக்க வேண்டுமா? அன்றைக்கு பவுலுக்கும் சீலாவுக்கும் இருந்திருக்கிறது ரா காலங்கும். திடீரென்று ரா காலம் வந்தது. இந்த இரவு நேரத்தில் அவர் பார்த்தார், இன்னைக்கு நல்ல வேலை, வாயை ஒரு பூட்டு போடாமல் போயிட்டான். வழக்கம் போல் ஆராதனை தான், நீ அடைச்சி பாரு, கட்டி பாரு, ஆராதனையை பாருன்னு சொல்லிட்டு 2 கையும் கட்டியிருக்கு, காலம் கட்டியிருக்கு. வர பாட்டில் 2 பேரும் பாட்டு படிக்க ஆரம்பித்தாங்க, துதிக்க ஆரம்பித்தாங்க. சிறைச்சாலை அசைவு விட்டது, சிறைச்சாலையே அசைஞ்சிருச்சு. கைகளில் கால்களில் இருந்த விலங்குகள்லாம் தெரிச்சு போச்சு. கேட்டவனுக்கும் தெரிச்சு போச்சு. அதுதான் ஒரு பெருசு பாருங்களேன், கேட்டவனுக்கும் தெரிச்சு போச்சு. அங்கே இருந்த கேட்டுக்கொண்டிருந்த கைதிகளுக்கும் கைகளில் கால்களில் இருந்த விலங்குகள் தெரிக்கப்பட்டு விட்டன. உன் துதி சத்தம் அசைக்கும். ஆமைன்னு சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். உங்கள் துதி சத்தம் வானத்தையும் பூமியும் மாத்திரமல்ல, சர்வத்தையும் அசைய பண்ணும். துதிக்கு தேவன் இறங்கி வருவார். உன் துதித்தலை நிறுத்தி விடாதே. பாஸ்டர் ஏசன்னா என்று ஒரு பரிசுத்தவான் இருந்தார். அந்த பரிசுத்தவான் தன்னுடைய ஆரம்ப நாட்களிலே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராய் போனார். பெரிய செல்வந்தர் வீட்டு பிள்ளை பாஸ்டர் ஏசன்னா, பெரிய செல்வந்தர், அன்றைய ஜமீன்தாருடைய பிள்ளையாம். அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு தெரு தெருவாய் ஓடி, ஊர் ஊராய் ஓடிவிட்டார். ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு, வஸ்திரம் தெரியாதிருந்த அந்த மனிதனுக்கு ஒரு வீட்டு ஜப கூட்டத்திலே கர்த்தரை துதிக்கிற சத்தத்தை கேட்கிறது. தேவனை துதிக்கிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாஸ்டர் ஏசன்னாவுக்குள் இருந்த அந்த பொல்லாத ஆவி, அந்த மனநலத்தை கொண்டு வந்த பொல்லாத ஆவி அலறி ஓடிற்று. இவருக்குள் ஒரு மாறுதல் வந்து விட்டது. ஐயோ, கர்த்தருடைய வார்த்தை அல்லவா இது, இதனால் தான் எனக்கு வந்தது, ஒரு ஒளியை கண்டேனே என்று சொல்லி போய் கேட்டிருக்கிறார். ஐயா,
நீ என்ன செஞ்ச? நான் ஒரு மெண்டல் போல அலைஞ்சனையா, எனக்கு தெரியல. நான் இந்த ஊருக்காரன், இந்த பேர் என்னுடைய பேர், என்னுடைய தகப்பனார் இவ்வளவு பெரிய ஆள். படியா, இயேசு கிறிஸ்துவை துதித்தோம், இயேசு கிறிஸ்துவை துதித்தோம். அந்த துதி சத்தத்துக்கு உனக்குள் இருக்கிற பொல்லாத பிசாசால் இருக்க முடியவில்லை என்று என் சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உன் வீட்டில் துதிக்கிற அந்த சத்தம் எழும்பட்டும். உன் சபையிலே இன்னும் அந்த துதி சத்தம் கேட்கட்டும். எனக்கு அன்பான ஊழியரே, உங்கள் குடும்பத்தில் இருந்து இன்னும் உங்களுடைய ஐக்கியத்தில் அந்த துதி சத்தம் கேட்கட்டும். உங்களுக்குள் மாத்திரமல்ல, உங்கள் பக்கத்திலும் பொல்லாத வல்லமைகள் இருக்க முடியாது, பொல்லாத தருத்திர ஆவிகள் இருக்க முடியாது, பொல்லாத வல்லமைகள் அங்கே இருக்க முடியாது. ஏனென்றால் துதி சத்தத்துக்கு இயேசு ரட்சகர் இறங்கி வருவாராம். அந்த துதிகளில் பிரியப்படுகிற தெய்வம் இறங்கி வரும்படி கண்களை மூடுவீர்களா? மகா இரக்கம் கிருபையும் பிள்ளைகள் பரலோக பிதாவே, துதிக்கு பாத்திரரே, துதிக்கு காரணரே, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறதே. சோதர பலியிடுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான் என்று சொல்லியிருக்கிறீர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. சங்கீதம் 136 சொல்கிறது, வானத்தை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், ஊற்றுக்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், வானத்தை உண்டாக்கினவரை துதியுங்கள், பள்ளங்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், ராஜாக்களை தள்ளுகிறவரை துதியுங்கள், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்கிறது வேதம். நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இதுவரை நடத்தி வந்ததுக்கு உம்மை துதிக்கிறோம். இதுவரை நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்குமே நாங்கள் துதிக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா ஆசீர்வாதத்துக்காகவே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பாதுகாத்ததுக்கு துதிக்கிறோம், பிள்ளைகளை தந்ததுக்கு துதிக்கிறோம், கட்ட முடியாத வீட்டை கட்ட வைத்ததுக்கு துதிக்கிறோம், திருமணம் ஆகாதுன்னு சொன்ன பிள்ளைகளுக்கு திருமணத்தை கதைகளை நீர் நேர்த்தியாக நடத்துறதுக்கு துதிக்கிறோம், பிள்ளை இல்லாத அநேக பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை தந்ததுக்காய் துதிக்கிறோம் அப்பா. வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை வாய்ப்பை தந்ததுக்காய் துதிக்கிறோம் தேவனே. கடன் பாரத்தில் பிடிக்கப்பட்டவர்களுக்கு கடன் பாரத்திலிருந்து விடுதலை தந்ததுக்காய் துதிக்கிறோம். சேராதிருந்த குடும்பத்துக்கு சேர வைத்ததுக்காய் துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. வியாதியோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார் என்றால் நீர் சுகத்தை தந்து விட்டதுக்காக நான் துதிக்கிறேன். பொல்லாத பிசாசின் மந்திர தந்திரங்களால் பிடிக்கப்பட்டவர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார் என்றால் நீர் விடுதலையை தந்து விட்டதுக்காக எமக்கு துதிக்கிறோம் அப்பா. நீர் விடுதலையை தந்து விட்டீர். இனி சத்ரு இவர்களை தொடாதிருக்கட்டும். சகல வியாதிகளையும் நாச மோசங்களையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலம் பண்ண ஆட்சேபிக்கிறேன். நல்ல நித்திரையை தாரும். அதிகாலமே எழுந்து உம்மை துதிக்கும் துதியோடு கடமைகளை செய்ய பலன்தாரும். இன்று கண்ட எகிப்தினை நீ ஒருபோதும் காண்பதில்லை சொன்னது போல தரித்திரங்கள் பொல்லாத அண்டோரே பொல்லாத வல்லமைகள் எல்லாம் இனி செயல்படக்கூடாது என்று கட்டளையிடுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.